முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? முதல்வர் ஸ்டாலினின் எக்ஸ் பதிவு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷுங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி, 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.